இன்றைக்கி நம்ம 5வது தசகத்தில் 7வது ஸ்லோகம் பார்க்க போகிறோம். ஓம் நமோ பகவதி வாசுதேவாய. பூமன் மானச புத்யஹங்கிருதி மிலத் சித்தாக்ய விருத்யன்விதம் தச்சாந்தகரணம் விபூதவ பலாத் சத்வாம்சயேவாஸ்ருஜத் சாதஸ்தைஜசதோ தசேந்திரியகணக தத்தாமசாம்சாத் புனக தன்மாத்ரம் நபசோ மருத்புரபதே சப்தோ ஜனித்வத்வலாத். இப்போது 7வது ஸ்லோகத்தில் இந்திரியங்கள்லாம் எப்படி உருவாருது அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்திரி சொல்லியிருக்கார். மிக உயர்ந்தவரான குருவாயூரப்பா, உணர்வு பூர்வமாக சிந்திப்பது மனசு, அறிவுபூர்வமாக சிந்திப்பது புத்தி, இத்துடன் நான் அப்படிங்கிற அகங்காரம் மற்றும் நம்மளுடைய நினைவாற்றல், இந்த 4ம் சேர்ந்தது தான் அந்தக்கரணம் அப்படின்னு சொல்கிறா. இந்த அந்தக்கரணம் உன்னுடைய சாத்வீக அகங்காரத்திலிருந்து தோன்றியது. ராஜச அகங்காரத்திலிருந்து 10 இந்திரியங்கள், அதாவது கண், காது, மூக்கு, வாய், மெய் என்ற 5 ஞானேந்திரியமும், கை, கால், நாக்கு, மலத்வாரம், ஜலத்வாரம் அப்படி சொல்லி 5 கர்மேந்திரியமும் உன்னோட ராஜச அகங்காரத்திலிருந்து தோன்றியது. தாமச அகங்காரத்திலிருந்து ஆகாயத்தின் நுண்ணிய பகுதியான ஒளி தோன்றியது அப்படி சொல்லி பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கத்தை சொல்லியிருக்கார். அடுத்தது 8வது ஸ்லோகம். சப்தாத்யோமததஸ்ஸஜர்ச்சித விபோ ஸ்பர்ஷம் ததோ மாருதம் தஸ்மாத் ரூபமதோ மகோதசரசம் தோயம் ச கந்தம் மயீம் ஏவம் மாதவ பூர்வ கலனாத் ஆத்யாத்ய தர்மான்விதம் பூதக்ராமமிமம் த்வமேவ பகவன் பிரகாஷயஸ்தாமசாத். இப்போ தாமச அகங்காரத்திலிருந்து வந்த ஒளியிலிருந்து பஞ்சபூதங்கள் எப்படி தோன்றின அப்படி சொல்லி இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். முதல்ல ஒளியிலிருந்து ஆகாசம் உண்டானது. அப்புறம் ஆகாயத்திலிருந்து தொடு உணர்ச்சி உண்டானது. தொடு உணர்ச்சியிலிருந்து வாயு, அதாவது காற்று உண்டானது. காற்றிலிருந்து வடிவம் வந்தது. வடிவத்திலிருந்து நெருப்பு உண்டானது. நெருப்பிலிருந்து சுவை, சுவையிலிருந்து தண்ணீர், தண்ணீரிலிருந்து வாசனை, வாசனையிலிருந்து பூமி. இதெல்லாம் பஞ்சபூதங்களும் ஒன்று ஒன்றா உருவாக்கின குருவாயூரப்பா, மகாலட்சுமியின் மணாளனே, முன்னே உள்ள பண்புகளெல்லாம் அடுத்தடுத்து வந்த பஞ்சபூதங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு வந்தது. எப்படி பார்த்தா இப்போது ஆகாசத்துலேருந்து ஒளியிலிருந்து ஆகாசம் வந்தது சொன்னோம் இல்லையா?
அந்த ஒலி ஆகாசத்திலிருந்து தொடு உணர்ச்சி. இப்போது தொடு உணர்ச்சி அப்படிங்கிறத வந்துட்டு காற்று நம்மளோட மேலே படும்போது நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியறது. அதே சமயத்தில் காற்று சில நேரத்தில் சப்தமாக வீசும்போது அதுக்கு ஒலியும் இருக்குது. அதனால் அந்த தொடு உணர்ச்சி வரும்பொழுது ஆகாசத்துடைய பண்பான ஒலியும் சேர்த்து கொண்டு வந்தது. அதே மாதிரி தான் தொடு உணர்ச்சியிலிருந்து நெருப்புக்கு வடிவம் இருக்குது, நெருப்புக்கு வடிவமும் இருக்குது, அதுக்கு ஒலியும் இருக்குது, சப்தம் வருது. நெருப்பு எரியும் போது அதுக்கு தொட்டா சுடுற பண்பும் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் அதுக்கு முன்னாடி இருக்கிற பண்புகளெல்லாம் சேர்த்து கொண்டு வந்தது. இதெல்லாம் உன்னுடைய கருணை குருவாயூரப்பா, இதெல்லாம் உன்னாலேயே உண்டாக்கப்பட்டது அப்படி சொல்லி பட்டத்திரி இந்த ஸ்லோகத்திற்கான அர்த்தத்தை சொல்லியிருக்கார்.